சசிகலா அணியினரும் ஓபிஎஸ் அணியினரும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற போட்டியிட்டு வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று இறுதி முடிவை எடுக்க இருக்கிறது. இதுகுறித்த தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. அவரிடம் பேசலாம். கணபதி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்திற்கான விசாரணை சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? சசிகலா அணி சார்பிலும் ஓபிஎஸ் அணி சார்பிலும் இந்த விசாரணையில யார் யாரெல்லாம் கலந்துக்க இருக்காங்க? சரியாக 10:30 மணிக்கு இந்த விசாரணை துவங்க இருக்கிறது. இப்போது நாம் தேர்தல் ஆணையம் முன்பிருந்து தான் இந்த செய்தியை நேரடியாக அளித்துக் கொண்டிருக்கிறோம். காலை 10 மணிக்கு முன்பிருந்தே இரண்டு பக்கத்தை சேர்ந்தவர்களும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சேர ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயத்திலே தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி, தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே விசாரணை தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே எழுத்து மூலமான வாதங்கள் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக தாக்கல் செய்யப்பட்டுவிட்டன. அதற்கான பதில்கள், மறு எதிர்வாதங்கள் ஆகியவும் மறுபக்கத்திடமிருந்து வாங்கி தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களை எல்லாம் கொண்டு இன்று 10:30 மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த விசாரணையிலே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். அப்போது 2 பக்கத்தை சேர்ந்தவர்களும் நேரடியாக தங்களுடைய தரப்பு வாதங்களை மூத்த அதிகாரிகள் முன் எடுத்து வைப்பார்கள். ஒரு பக்கம் நாம் பார்த்தோம் என்றால் சசிகலா தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள் சல்மான் குர்ஷித் மற்றும் குரு கிருஷ்ணகுமார், மோகன் பராசரன் ஆகியோர் ஆஜராக போவதாக தேர்தல் ஆணையத்திடம் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஓபிஎஸ் அணி சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் CS வைத்தியநாதன் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் ஆஜராவதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 பக்கங்களிலுமே இருந்து முக்கியமான வழக்கறிஞர்கள் தகவல்களை கொடுப்பார்கள். அதே சமயத்திலே ஓபிஎஸ் அணி சார்பாக அரிமா சுந்தரமும் ஆஜராவார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இப்போது 10:30 மணிக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து வழக்கறிஞர்களும் வந்த பிறகு யார் யார் சார்பாக யார் ஆஜராக போகிறார்கள், இதை தவிர பிரதிநிதிகளாக யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு பின்னர் விசாரணையை தொடங்குவார்கள். 2 தரப்பிலிருந்துமே கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவிலே இங்கே வந்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணிக்கு மைத்ரேயன் தலைமையிலே ஆதரவு தருவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வந்திருக்கிறது. அதே போலவே சசிகலா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கும் இந்த விசாரணையிலே 2 பக்கங்களும் தங்களுடைய இறுதி வாதங்களை எடுத்து வைக்கும். இதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவை என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் தேர்தல் ஆணையம் இந்த விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த இரட்டை இலை சின்ன விவகாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இரு தரப்பிலுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முன்பாக ஆஜராகி இருக்கிறாங்க. இருதரப்பு விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த இரட்டை இலை சின்ன விவகாரத்தின் முடிவுகள் குறித்து தேர்தல் ஆணையம் முன்வுள்ள வாய்ப்புகள் என்னென்ன? இரண்டு பிரிவுகளுமே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் நாங்கள் தான் இந்த கட்சியை உண்மையாக தற்போது நடத்தி கொண்டிருப்பவர்கள். எங்களுக்குத்தான் இந்த சின்னத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது வருகிறார்கள். ஆகவேதான் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 6000 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 6000 பிரமாண பத்திரங்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்டு அங்கிருந்து வட்ட செயலாளர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள அதிமுக உறுப்பினர்களின் ஆதரவு ஓபிஎஸ்க்கு தான் என்பதை வலியுறுத்தும் வகையிலே இந்த பிரமாண பத்திரங்களை அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 43 லட்சம் அதிமுக உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பலர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டக்கூடும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வாதம் செய்ய எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே சசிகலா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தலைமையை நாங்கள் தான் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரமாண பத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று அதுவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 விஷயங்களையும் வைத்து தற்போது நேரடி வாதங்கள் நடக்க இருக்கின்றன. அந்த நேரடி வாதங்களை வைத்து பின்னர் தேர்தல் ஆணையம் இந்த முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் இன்று இறுதி முடிவை எடுத்து அறிவிக்க இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.